வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தை தீவிரவாதிகளிடமிருந்து காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநில மக்களின் மேம்பாட்டிற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களுக்காக உத்தரப்பிரதேச அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை தீவிரவாதிகளிடமிருந்து காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் கூறியுள்ளனர். நாடாளுமன்றத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலின் 19வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில், ஜனநாயகத்தின் கோவிலாக திகழும் நாடாளுமன்றத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படை வீரர்களின் பணி மகத்தானது என்று கூறியுள்ளார். ஜனநாயகம், தனிமனித சுதந்திரம், சர்வதேச பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றிற்கு தீவிரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளுக்கு எதிராக சர்வதேச சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியும் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். படை வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உயிர் தியாகம் செய்த படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரு அவைகளின் தலைவர்கள், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றனர். 2021-22 நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் பொது பட்ஜெட் குறித்து நிதியமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார். நாளை நடைபெறவுள்ள முதல் நாள் ஆலோசனைக் கூட்டத்தில் தொழிலதிபர்களுடன் விரிவான ஆலோசனை நடைபெறும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரபல சமஸ்கிருத பண்டிதர் வித்யா வச்சாஸ்பதி பானர்ஜி கோவிந்தாச்சாரியா இன்று காலமானார். அவருக்கு வயது 85. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநில மக்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அஸ்ஸாமில் போடோலேண்ட் கவுன்சில் தேர்தலில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபி கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அப்பகுதி மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் உள்ளாட்சித் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டங்களை உறுதியுடன் மேற்கொண்டு வரும் பிரதமரின் செயல்பாடுகளுக்கு அம்மாநில மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த தேர்தலில் வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் திரு அமித் ஷா தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல், பல்வேறு மாநில சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சித் தேர்தல்களின் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைப் பண்பு மற்றும் கொள்கைகள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஸ்ஸாமில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல்களில் பிஜேபி 9 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். விவசாயிகள், ஏழை மக்கள், ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பிரதமரின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். செய்தியாளர்களின் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு எப்போதும் தயாராக இருக்கிறது என்று கூறினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. நேற்று நடைபெற்ற முகாமில் மட்டும் 4,43,950 மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள்.
முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். விவசாயிகளின் நலன்களுக்காக மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மீரட்டில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார். அரசியல் ஆதாயங்களுக்காக எதிர்க்கட்சிகள் விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக்க உதவிடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு நரேந்திரன் கூறியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கூறினார். இடைத்தரகர்கள் இன்றி விளைபொருட்களுக்கு உரிய விலையை விவசாயிகளை நிர்ணயம் செய்வதற்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த சட்டங்கள் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திரன் குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 94.93% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 33,000க்கும் அதிகமானோர் இந்த தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கடந்த ஒரே நாளில் புதிதாக 30,254 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் 397 பேர் இந்த தொற்று காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குணமடைந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 3,86,546 குறைந்துள்ளது. ஒரே நாளில் மட்டும் 10,14,434 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 பரவல் தொடர்ந்து கட்டுக்குள் உள்ளது. இன்று இந்த நோய் தொற்று 1,195 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்றிலிருந்து 1,276 பேர் குணமடைந்துள்ளனர். பீகாரில் கோவிட்-19 பாதிப்பிற்கான தடுப்பு மருந்து விநியோகம் பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபே தெரிவித்துள்ளார். பாட்னாவில் இன்று அவர் கோவிட்-19க்கான தடுப்பு மருந்தை இருப்பு வைப்பது மற்றும் விநியோகம் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் பின்னர் பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவற்றை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் திறன் நம் நாட்டிற்குத்தான் உள்ளது என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைந்து வருவது மற்றும் குழந்தைகளின் சுகாதாரம் மேம்பட்டு வருவது கடந்த 3 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் கண்டிருப்பதாக தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மும்பையில் உள்ள சர்வதேச மக்கள் தொகை அறிவியல் நிறுவனம் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நடத்திய ஆய்வறிக்கையை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டிய சட்டாபானி பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர், அப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இச்சண்டை நடைபெற்றதாக கூறினார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை தீவிரவாதிகளிடமிருந்து காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநில மக்களின் மேம்பாட்டிற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களுக்காக உத்தரப்பிரதேச அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.